Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தீவிரம் தொடர்வதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதிகாலை 5:30 மணியளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய அந்தமான் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். பின்னர் அதே திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். நேற்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது இன்று குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக 25ஆம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இன்னொரு பக்கம் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த வானிலை மாற்றங்கள் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை நீடிக்கும். குறிப்பாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும். இந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது.